வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடிப்பு. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, ஜோதிட ஞானம் என்ற பயிற்சியில் 25வது வாரம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் நாம் கடந்து விட்டோம். அடிப்படை பயிற்சியிலே இப்பொழுது கிரகங்களின் தன்மைகளை ஒவ்வொரு கிரகங்களாக பார்த்து கொண்டு வந்தோம். அந்த 9 கோள்களிலே இன்று கடைசியாக நாம் கேது என்ற கோளினுடைய காரகத்துவத்தை பார்க்க இருக்கிறோம். இதோடு நமக்கு அந்த 9 கோள்களினுடைய தன்மைகளும் அதனுடைய செயல்பாடுகளும் நமக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதன் அடுத்து நாம் 12 பாவங்களினுடைய தன்மைகள் என்பதை நாம் ஒவ்வொன்றாக சிந்தனை செய்வோம். அதன் பிறகு அந்த பாவத்தையும் இந்த கிரகத்தையும் இணைத்து தொடர்புபடுத்தி நாம் பலன்களை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற நிலைக்கு போக போறோம். அதாவது ஒரு பாவத்தினுடைய தன்மை, இந்த கிரகத்தினுடைய தன்மை, அந்த பாவத்தில் எந்த கிரகம் இருக்கிறது என்று பார்த்தால் இந்த 2 தன்மைகளும் எப்படி வேலை செய்கிறது, எது மேலோங்கி வேலை செய்கிறது என்ற கணக்கீடு செய்து நாம் பலனை பார்க்க வேண்டும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ஈஸி. அடிப்படை தத்துவங்களை தெரிந்து கொள்வது ஈஸி, சுலபம். அதாவது இந்த ஜோதிடத்திலே விதிகளை மனப்பாடம் செய்வது சுலபம். ஆனால் அந்த விதிகளை எந்த இடத்தில் எப்படியெல்லாம் பொருத்தி அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்று கணிப்பது இருக்கு பாருங்க, அதுதான் கணித்தல். கணக்கு போடுறது வேற, நாம அத அந்த இது இப்படித்தான் இருக்க முடியும் என்று அதனுடைய பலன்களை நிர்ணயம் செய்கிறோம் பாருங்க. அந்த இடத்துலதான் நிறைய ஜோதிடர்கள் வேறுபடுவார்கள். அதுல நாம ஓரளவுக்கு இதில் திறமையாக அதனுடைய முழுமையாக அந்த பலனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அந்த செயல்விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம் எளிதாக புரியக்கூடிய அளவில் உணர்வாக உணரப்பட்டிருக்க வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பலன்களை நாம் சொல்ல முடியும் என்பதை இந்த அறிமுகமாக வைத்துக்கொண்டு இப்போ நம்ம கேதுவினுடைய காரகத்துக்கு செல்வோம். நம்ம போன ராகுவை பார்க்கும் பொழுதே என்ன சொன்னோம்? சனியை போல் ராகு என்று சொன்னோம். கேது என்று சொன்னால் செவ்வாயை போல் கேது என்று சொல்கிறோம். இந்த செவ்வாய் அதனுடைய கிரக, அதாவது அதனுடைய திசை காலம் 7 வருடம், கேதுவனுடைய திசை காலமும் 7 வருடம், ரெண்டும் ஒன்னாதான் வரும். அதே போல நீங்க காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி என்பது மேசராசி. அந்த மேசராசிக்கு உரிய, அந்த இடத்துக்கு உரிய கிரகம் எது? செவ்வாய். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேசராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய். அந்த மேசராசியில தான் அந்த 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அங்கதான் தொடங்குகிறது. அஸ்வினின்னு சொல்லுவாங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினியில 4 பாதம், பரணியில 4 பாதம், கார்த்திகையில 1 பாதம். இப்ப அந்த முதல் நட்சத்திரம் என்று சொல்கிறோமே அஸ்வினி, அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எது என்று பார்த்தால் கேது. அப்ப அந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசிக்கு உரிய கிரகமும் செவ்வாய், அந்த முதல் நட்சத்திரத்துக்குரிய கிரகம் கேதுவாக இருக்கிறது. அதனால இந்த செவ்வாயும் கேதுவும் ஒரே போல இருக்கும் என்று நாம் அதை புரிந்து கொள்கிறோம். சரி,
இன்னொன்னு, இந்த ராகுவுக்கு எதிர் பதமாக இருக்கக்கூடியது இந்த கேது என்று சொல்லலாம். நம்ம முன்னாடி கூட சில ஒவ்வொரு கிரகங்களையும் பார்க்கும்போது, ஒரு கிரகம் வந்து வீரியமா இருக்குன்னா, ஒண்ணு சாஃப்ட்டா இருக்குன்னு சொன்னோம். இது மாரி ஒரு கிரகத்தினுடைய தன்மைக்கு இன்னொரு கிரகத்தோட தன்மை அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல இங்க ராகு என்பது எதையும் விரித்து காட்டக்கூடியது, பெரிதாக்கக்கூடியது, பெரிதுபடுத்தக்கூடியது என்று பார்த்தோம். இப்போ இந்த கேது என்று சொன்னால், அதற்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணணும்? அதை சுருக்கி காட்டுவது, குறுக்கி காட்டுவது. அப்படி அந்த மாரி நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம கேதுவுக்கு பாம்பினுடைய வால் என்று சொல்லுகிறோம். ராகுவுக்கு தலை என்று சொல்லுகிறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். சரி. இது உடலில் எந்தெந்த உறுப்புகளோடு தொடர்புடையது? முதல்ல நம்ம அதிலிருந்து ஆரம்பிப்போம். உடலில் உள்ள அமிலங்கள் அனைத்தும் கேதுவினுடைய காரகத்துவத்தை சார்ந்தது. அமிலங்கள் அப்படின்னு சொன்னா, அந்த அமிலங்கள் வந்து என்ன செய்யும்? அரிக்கும் தன்மை வாய்ந்தது. இந்த அல்சர் வர்றது முழுவதும் இந்த அமிலங்கள் சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்கும். அப்ப இந்த அமிலங்கள் அரிக்கும் தன்மை, அரிக்கும் தன்மைனா அந்த உடம்புல பள்ளங்கள் விழக்கூடியது அப்படிங்கிற ஒரு தன்மை. ஹோமியோபதியில கூட சொல்லுவாங்க. அதாவது சோரா, சிபிலிஸ், சைக்கோசிஸ் என்று 3ஆக பிரிப்பார்கள். சோரா என்பது மனதில் ஏற்படக்கூடிய நோய் தன்மை. இந்த சோரா சிபிலிஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒன்று பள்ளமாக அரிக்கக்கூடியது, இன்னொன்று மேடாக கட்டியாக மாறக்கூடியது. அப்ப அந்த வீக்கம் எடுக்கிறதுங்கிறது ஒண்ணு, பள்ளமாகிறதுங்கிறது ஒண்ணு அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. அதுல அந்த அரிக்கும் தன்மை, அந்த குழியாக வர்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த அல்சர் என்ற நோய் வகையை சார்ந்ததாக இருக்கும். அப்ப இந்த அமிலங்கள் சார்ந்தது முழுவதும் இந்த கேதுவை சார்ந்ததாக இருக்கிறது. இப்ப இந்த அமிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இன்னைக்கு ஒரு உணவு சாப்பிடுகிறோம். உணவு சாப்பிட்ட உடனே இரைப்பையில போய் முதல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அந்த அமிலம் தானே. அது என்ன செய்யுது? நாம சாப்பிடுற சாப்பாடு எவ்வளவு? 7 இட்லி சாப்பிட்டுருப்பார். அங்கு அது என்னாகும்? அது செரிமானம் என்று ஆகி அது வெளியில மோசனா வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமா தானே வரும். அதிகமான அளவுல உள்ள போறது. வெளியில வர்றப்ப அது சுருக்கப்பட்டு வரும். அங்க அத்தனை ப்ராசஸும் நடக்கும். இது எல்லாத்தையுமே இந்த அமிலங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த அல்சர் நோய் அப்படிங்கிறது இந்த கேது என்பதனுடைய வகையில் வரக்கூடியதாக இருக்கிறது. அது எப்ப வரும் அப்படின்னா, அது அந்த கேது கெட்டு போயிருந்துச்சுன்னா இந்த இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாம எல்லா காரகத்துவத்தையும் எப்படி பார்க்கணும்? இந்த கிரகம் 6, 8, 12 என்று தொடர்பு கொண்டால் அது என்னாகும்? அது கெட்ட பலன்களை கொடுக்கும். அதே 3, 7, 11 அப்படின்னு சொன்னா அது இந்த கெட்ட பலன்கள் கொடுக்காது. இப்ப கேது 3, 7, 11 இருந்துச்சுன்னா அவருக்கு அல்சர்லாம் வராது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுல இருக்கும். இதே 4, 2, 4, 10 அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா நடுநிலையா இருக்கும். அல்சர் தொல்லை இருக்கும், அது மருந்து சாப்பிட்டு சரியாயிரும். அந்த மாதிரி இருக்கும். அப்ப இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி பார்க்கணும்? 3, 7, 11 ஒரு வகை. அது பிரச்சனை இல்லாத அகம் சார்ந்த பலன்கள் கிடைக்கக்கூடியது. ஓரளவுக்கு பொருளாதாரம் இருக்கும். அதே சமயத்துல 2, 4, 6, 10ங்கிறது பொருளாதாரம் கிடைக்கும், பிரச்சனையும் இருக்கும், சமாளிக்கக்கூடிய அளவுல இருக்கும். இந்த 8, 12ங்கிறது சமாளிக்க முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் பிரச்சனையாவே இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். இந்த 5, 9ங்கிறது என்னன்னா பொருளாதாரமே இருக்காது, அப்பிரச்சனையும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆக அப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில்
நிறைய கிரகங்கள் 3, 7, 11 தொடர்பு இருந்தால்தான் அவர்களெல்லாம் ஓரளவுக்கு நம்ம தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 2, 4, 6, 10 அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க பொருளாதாரத்தில் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்மீகத்துல டொனேஷனை கொடுத்து அப்படியே அவங்க அரங்காவலர் ஆயிடுவாங்க. அதே 3, 7, 11 இருந்துச்சுன்னா அவங்க உண்மையான அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்ப இப்ப நாம இப்ப நேரடி வகுப்பு பயிற்சி போடுறோம். இந்த பயிற்சிக்கு கூட என்ன சொல்றோம், அதில் நல்ல ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இதுல வாங்க அப்படின்னு தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். இப்ப இதுல பதிகிறவங்கள அவங்க ஜாதகத்தை எல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 25% தவிர ஒரு 75% இந்த ஜாதகத்தை பார்த்து ரிஜெக்ட் பண்ணக்கூடியதாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்ப இந்த நமது அந்த ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை பொதுவாக இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கணிக்கக்கூடியது அந்த 3, 7, 11, 2, 4, 6, 10, 5, 9, 8, 12. 5, 9ன்னா சோம்பேறி, அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். சும்மா அவர் சும்மா அப்படியே பொழுதுபோக்கிட்டு இருப்பார். 8, 12 பிரச்சனைக்குரியவராக இருப்பார். அவரும் பிரச்சனையை அனுபவிப்பார், இல்லாட்டி பிரச்சனையை கொடுப்பார். அதே சமயத்துல 2, 4, 6, 10ங்கிறது நடுநிலையாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்லா இருப்பார், பொருளாதார சப்போர்ட் கொடுப்பார். 3, 7, 11 தான் என்னாகும், அகம் புறம் பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால நாம் ஒரு பொதுவாக ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த 9 கோள்கள்லையும் இந்த 12 பாவங்கள்லையும் 1, 3, 7, 11 தொடர்பு நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப அற்புதமான ஆள்களாக இருக்கக்கூடியவராக இருப்பார்கள் என்பதை நாம ஒரு ஞானமாக தெரிந்து கொள்வோம். சரி, அப்ப இந்த அல்சர் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கு அடுத்து சிறுங்குடல், பெருங்குடல், மலக்குடல் இது எல்லாமே கேதுவுல தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இறைப்பை அதுக்கு அடுத்து போனீங்கன்னா குறுகிரும். அந்த சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் மலக்குடல் இது எல்லாமே குறுகலான பாதையாக போயிருது இல்லையா. விரிவாக விரியக்கூடியது அப்படின்னு சொல்றதெல்லாம் நுரையீரல். அதுக்குதான் நம்ம விரியக்கூடியதுன்னு சொன்னோம். நம்ம ராகுக்கு என்ன சொன்னோம், நுரையீரல் சொன்னோம். ஏன், அகலமாக விரியக்கூடியது. இப்ப குறுகக்கூடியதுன்னு சொன்னோம்னா சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் வரைக்கும் அப்படிதான். அப்ப இந்த செரிமான கோளாறு அப்படிங்கிறது இந்த கேது என்பதன் அடிப்படையில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த ரெக்டம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இப்ப நம்ம கூட சொன்னோம், ராகு அப்படின்னு சொன்னா அந்த பெரிய உறுப்புகள்ல வரக்கூடிய கேன்சர் அதெல்லாம் ராகுல வரும். அந்த கேதுல வரும்போது ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அப்படின்னு சொன்னோம். அது என்னன்னா பிளட் கேன்சர், எலும்பு மஜ்ஜைக்குள்ள வரக்கூடிய கேன்சர்லாம் கேது சம்பந்தமா வரும்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாம இந்த குடல் சார்ந்த ரெக்டம் சார்ந்த வகையில் வரக்கூடிய அந்த கேன்சர்லாம் இந்த கேது 6, 8, 12 அப்படின்னு தொடர்புல இருந்தால் அது மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் 9ஆம் பாவத்துல கேது அது 6, 8, 12 இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல வெறும் 6, 8 அப்படின்னு மட்டும் ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னா இதுல அந்த அதே 8, 12 இருக்கும்போது கூட 2, 6, 8, 12ன்னு வரும். இந்த 8, 12ங்கிறத நீங்க ஒரு இதை புரிஞ்சுக்கங்க. 8, 12 அப்படிங்கிறதுல இந்த 8 கூட 2 வந்துச்சுன்னு சொன்னா அந்த 8னுடைய தன்மை, கெட்ட தன்மை பாதியாக குறைந்துடும். 12 கூட 6 வந்துச்சுன்னு சொன்னா 12னுடைய தன்மை பாதியாக குறைந்துவிடும். இதை சமசப்தம பாவங்கள் என்று சொல்வார்கள். அதாவது 2ல இருந்து 8 கூட்டி பாருங்க, 2, 3, 4, 5, 6, 7, 8 7ஆம் பாவமா இருக்கும். ஒரு பாவத்தினுடைய 7ஆம் பாவம் சமசப்தம பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது அதனுடைய தன்மையை குறைக்கும்.
அப்ப வெறும் 8 12 அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த 9ஆம் பாவத்துல வெறும் 8 12 சொன்னா அது அது ரெட்டம் அந்த சூழ்நிலை இந்த குடல் சார்ந்த அதுல கேன்சர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே 2 6 8 12 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா அது என்ன பைல்ஸ் வரும், பைல்ஸ் ப்ராப்ளமா இருக்கும், இந்த மாதிரி வந்துடும். அப்ப இந்த குடல் சார்ந்து இந்த மலக்குடல் சார்ந்து இருக்கிறது இது எல்லாமே அந்த பாவம் அப்படி இருந்து அந்த கேது புத்தியோ அல்லது அந்த 9ஆம் பாவத்துக்கு வேற கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 9ஆம் பாவத்துக்கு உரிய வேற கிரகம் இருந்து அதுவும் இது மாதிரி 8 12 அப்படின்னு தோணும் இப்படி எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அதைத்தான் நான் சொல்றது. நீங்க பலன் சொல்லும் போது ஒட்டுமொத்தமா பார்க்கணும். கேதுவுக்கு இதை சொல்லிடுறோம். 9ஆம் பாவம்ங்கிறது அந்த மலக்குடல் அதுக்கு உரிய இடமா இருக்குது. அப்ப கேதுவே 9ஆம் பாவத்துக்கு வந்து அந்த இதுல வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அது டைரக்டா தெரிஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா 9ஆம் பாவத்துக்கு வேற கிரகம் வந்து அதுவும் 8 12 தொடர்பு கொண்டு கேதுவும் 8 12 தொடர்பு கொண்டு அந்த கேதுவனுடைய திசையோ புத்தியோ அல்லது அந்த 9ஆம் பாவத்தினுடைய திசையோ புத்தியோ இப்ப இது எல்லாமே சேர்த்து பார்க்கணும். இதுல 2 வருது 2 வரலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதனுடைய பர்சன்டேஜ் குறைச்சிடணும். 9ஆம் பாவத்துக்கு கேதுவும் வந்து 8 12 வந்து அதுவே வந்து திசையாகவோ புத்தியாகவோ வந்து அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அது வந்து பிரச்சனைக்குரிய இடமாக நம்ம பார்க்கணும். அப்ப பலன் சொல்லும் போது பலனை பார்த்துருவோம். அந்த பலனுடைய வீரியம் எந்த அளவுக்குன்னு பார்த்து பலன் சொல்லணும். உடனே டக்குன்னு வந்து குடல் கேன்சர்னு சொல்லிடக்கூடாது. அது அப்படி கொஞ்சம் அதனுடைய தன்மை குறைஞ்சிருச்சுன்னா வெறும் பைல்ஸோட நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பலன் சொல்லும் போது இது எல்லாத்தையும் அதுதான் நம்மளுடைய திறமை. சரி, இப்போ அதுக்கு அடுத்து இந்த கேது என்பதை ஞானகாரகன் என்று சொல்லுகிறோம். பொதுவா கேதுவைத்தான் ஞானகாரகன் சொல்லுவாங்க. இப்ப ராகுவும் கேதுவும் ஒரே தன்மை தானே, ரெண்டுமே சுத்தவெளி என்ற அந்த வெளியாகத்தானே வருகிறது. அப்ப ராகுவும் ஞானகாரகனா வரக்கூடாதா, கேது மட்டும் எப்படி ஞானகாரகனா வர்றது அப்படின்னு எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா கேதுவைத்தான் ஞானகாரகன்னு ஜோதிடத்துல அடிக்கடி சொல்றது உண்டு. இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா அது விரிஞ்சு செல்லக்கூடியது, இது சுருங்கி செல்லக்கூடியது. அப்ப விரிஞ்சு செல்லக்கூடியதுன்னா இப்ப நீங்க பாருங்க, இப்போ துரியாதீதத்துல அப்படியே சக்தி ஜலம் போய் விரிஞ்சு போய் சிவகலம் போறோம்ல, அப்ப அது விரிஞ்சு போய் சிவகலத்தை அடையக்கூடிய அந்த ஞானத்தை அடையக்கூடியவர் ராகுவுடைய தன்மைன்னு வச்சுக்குவோம். அதே சமயத்துல உடலுக்குள்ளாக மனம் மனதின் மூலமாகிய உயிரின் மூலமாகிய சிவம் என்று ஒடுங்கி போறார்ல, அவர் கேது. அப்ப இந்த 2 தன்மையில எது சுலபமாக ஞானத்தை அடையக்கூடியதாக இருக்கும் என்று பார்த்தால் கேதுவனுடைய தன்மை தான் சுலபமாக இருக்கும். இதுதான் சித்தர்களுடைய தன்மை. இதுல சுலபமாக உள்ள போயிடலாம். அந்த ராகுனுடைய தன்மை விரிஞ்சு போகும்போது என்ன ஆயிரும், எங்கேயாவது இடையில போய் சிக்கிடுவோம். இப்போ இந்த ராகுவனுடைய தன்மையில இருக்கவங்க எல்லாத்தையும் வெளியில காட்டுவாங்க. கேதுவனுடைய தன்மையில் இருக்கவங்க எதையுமே வெளியே காட்டவே மாட்டாங்க, ரகசியமாக இருப்பார்கள். இப்ப ஞானம் என்பது ரகசியமானதா இல்லையா? இந்த மகான்கள் சித்தர்கள் எல்லாமே கேதுவுல தான் வர்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் எதையும் வெளியில காட்ட மாட்டாங்க, வெளியில பிரம்மாண்டப்படுத்த மாட்டாங்க. எனக்கு அப்படி கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த உணர்வு கிடைச்சிருச்சு, அந்த உணர்வு கிடைச்சிருச்சு, நான் அப்படி இப்படின்னு சொல்லி நானே கடவுள் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டம் பண்ணி இருக்கக்கூடிய சில ஞானிகள் எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? அவங்க எல்லாமே ராகுவின் அடிப்படையில் வரக்கூடிய ஞானிகளாக இருப்பாங்க. மொத்தமா நம்ம இப்படி வேணா பார்த்துக்கலாம். பில்டப் கொடுக்கக்கூடிய ஞானிகள் எல்லாம் ராகுவின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அமைதியாக ரகசியமாக ஒடுங்கி இருந்து, அதாவது தன்னிடம் இருக்கிறது எவ்வளவு இருந்தாலும் இது என்னுடையது இல்லை அப்படிங்கிறாங்க பாருங்க, அவங்க கேதுவின் சாரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையில் இருப்பார்கள். நீங்க இப்ப ஞானிங்கிறத கூட விடுவோம். இப்ப அதாவது ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்க தான் ஞானின்னு சொல்ல முடியாது. இசை ஞானி அப்படின்னு சொல்றாங்கல்ல, இசை ஞானி இளையராஜான்னு அதே ஞானி. அப்ப இசையில ஒரு ஞானி அப்படின்னு அதுவும் ஒரு இயற்கை சார்ந்த கலை தானே.
இப்ப அதுல பாருங்க, இளையராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அதே எம்.எஸ். விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்காரு. எம்.எஸ். விஸ்வநாதன் அருமையான ஒரு பாட்டை ஒரு டியூன் போட்டு பாடி ரொம்ப பிரபல்யமா ஆகிருது. எப்படிங்க இந்த டியூன் உங்களுக்கு கிடைச்சது, எப்படிங்க இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னு கேட்டா, அது நானா போட்டேன். மேல கை தூக்கார், அது இறைவன் அப்படின்னு கை தூக்கிறார். இது நான் இல்ல அப்படின்பாரு. அப்ப அவர் கேதுவின் அடிப்படையில் ஞானி. இதே இவர் என்ன பண்ணுவாரு, இந்த இளையராஜா என்ன பண்ணுவாரு, நான் தான் பண்ணனேன், நான் தான் பண்ணனேன், இது என்னுடையது, இதை யாரும் பாடக்கூடாது, எனக்கு மதிக்கணும், செய்யணும். இவர் வந்து எப்படி, இவரு இவர் ராகுவனுடைய அடிப்படையில், அவர் கேதுவனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஞானி ஆகிறார். அப்ப அந்த ரெண்டுக்கும் உரிய வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. நீங்க பாடகர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டி.எம். சவுந்தரராஜன் வந்து ராகு அடிப்படையில் இருப்பார். என்னைய மதிக்கணும், நான் தான் நான் தான் நான் தான் பாரு, நான் இல்லைன்னா எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒண்ணுமெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு பேசுவார். அதே எஸ்பி பாலசுப்ரமணியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடக்கமா இருப்பாரு. அப்ப அந்த ஒடுங்கி அடக்கமா இருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் கேதுவை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த பிரம்மாண்டப்படுத்தி வெளியில சொல்றது எல்லாமே ராகுவை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. ஆன்மீக அனுபவங்கள் கூட அந்த அனுபவங்களை அனுபவங்களாக அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அதை வந்து எனக்கு இப்படி அனுபவமாச்சாக்கும், அப்படி அனுபவமாச்சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை அப்படி பிரம்மாண்டமா டெவலப் பண்றவங்க எல்லாம் ராகுவின் அடிப்படையில் கூட வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம சொல்லலாம். அதாவது கேதுவின் அடிப்படையில் இருக்கவங்க பொதுவா எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாமே அவன் செயல், எல்லாம் இறைவன் பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நல்லா பண்ணிருக்கீங்களே, எல்லாம் இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே நான் தான் அப்படின்னு யார் சொன்னாலும் அது ராகு. எல்லாமே இறைவன் என்று சொன்னால் அது கேது என்று எடுத்துக்கொள்வோம். சரி, இப்போ இந்த ஆசனவாய், மலக்குடல் இதெல்லாமே சொல்லிட்டோம். சரி, அடுத்து எதையும் சிறிதாக்கக்கூடியது என்பது இந்த கேதுவனுடைய தன்மை அப்படின்னு சொல்றோம். சரி, உடலில் நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் முழுவதும் கேதுவனுடைய தன்மை. அதாவது இதை ஒரு கெமிக்கல் பிளானட்னு சொல்லுவாங்க. உடலில் நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். வேதியியல் மாற்றங்கள் எல்லாமே என்னாகும், வேதியியல் மாற்றம் நடந்து அது வேறு ஒன்றாக மாறும் மாறும். அப்படி அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியது இது இந்த கேதுவாக இருக்கிறது. அதனாலதான் செரிமானம் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே இதுதான் செய்யக்கூடியதாக இருக்கிறது. வேதியியல் மாற்றங்கள்னு சொன்னோன்னே இப்ப என்ன வருது, இந்த மாத்திரை மருந்து எல்லாமே இந்த கேதுவனுடைய அடிப்படையில் வந்துடுது. இந்த மருந்து எல்லாமே சூரியன், பொதுவாக மருந்துன்னா சூரியன். ஆனால் இந்த கெமிக்கல் சார்ந்த வேதியியல் மாற்றம் வரக்கூடிய இந்த அலோபதி மெடிசின்ஸ் முழுக்க 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 கேதுவை சார்ந்ததாக இருக்கிறது. அதே போல இந்த அலோபதி மருத்துவத்தை வைத்துக்கொண்டு மருத்துவம் என்கிறதெல்லாம் இந்த அந்த மருத்துவம் கேதுவை சார்ந்ததாக வந்து விடுகிறது. அப்ப பொதுவா பார்த்தோம்னா சூரியனாக இருக்கும். இந்த கேதுக்கு வந்து அந்த கெமிக்கல் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது இந்த கேதுவாக இருக்கிறது. சரி, இந்த ராகு கேது ரெண்டுமே பாம்புன்னு சொல்லிட்டோம். இந்த பாய்சன் அப்படின்னு சொன்னாலே இந்த ரெண்டு கிரகம் தான். ஆனால் பெரிய அளவுல விஷம் வெளியே காட்டக்கூடிய அளவுல பெரிய அளவுல இருந்துச்சுன்னா ராகு, சிறிய அளவில் இருக்கக்கூடிய விஷம் அப்படிங்கிறது வந்து கேது. ஆனால் இதுலயும் விஷத்தன்மை இருக்கிறது. இது சிறிய அளவில் இருக்கும், அது பெரிய அளவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நம்ம மருந்துன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மருந்துல இந்த அலோபதி மருந்துங்கிறது இந்த கெமிக்கல் சார்ந்து இதுல வந்துடுதுன்னு சொல்றோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த இயற்கை சார்ந்த மருத்துவத்திலும் அந்த மருத்துவத்தை ரகசியமாக வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது முழுவதும் கேது சார்ந்த மருத்துவமாக இருக்கும். இப்போ நவபாசானத்தை செஞ்சு வச்சிட்டார் போகர். அது என்ன பண்ணாரு, அது எப்படி செஞ்சாரு, அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இல்ல அவருடைய சிஷியர் புலிப்பாணிக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதே போல சில ரகசியமாகவே வச்சிருக்காங்க பாருங்க மருத்துவம். அந்த மருந்து எல்லாமே இந்த கேதுவை சார்ந்ததாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் நிறைய மருத்துவத்தை ரகசியமாக வச்சுட்டு போயிட்டாங்க. அவர்களெல்லாம் அந்த சித்தர்கள் சார்ந்து அதுல கொஞ்சம் ஞானிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. ஆனா அதுல நிறைய எல்லாத்தையுமே ரகசியமாவே வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க.
அந்த ரகசியமாக வைக்கப்பட்ட மருந்துகள் எல்லாமே கேதுவை சார்ந்ததாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த கேது ஆதிக்கம் இருக்கக்கூடிய மனுஷன் வந்து ரகசியமா இருப்பான், ரகசியமா இருப்பான். அப்ப இப்ப அவன் 3ஆம் பாவத்துக்கு கேது வந்துருச்சு, லக்கணத்துக்கும் 3ஆம் பாவத்துக்கும் கேது வந்துருச்சு, வந்து அவன் ஒற்றைப்படை தொடர்புல இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் அவன் எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி அவனுக்குள்ள வச்சிருப்பான், ரகசியமா தான் இருக்குமே தவிர அதை வந்து வெளியிலேயே சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். இதே 2 4 6 10 இருந்து இது வந்துச்சுன்னா அந்த ரகசியத்தை காசாக்கிடுவான். இதை வச்சு எப்ப அந்த ரகசியத்தை ரகசியமா வச்சு எந்த இடத்துல காசு வருதோ அந்த இடத்துல வெளிப்படுத்துவான், இல்லாட்டி கம்முன்னு வச்சுக்குவான். அந்த மாதிரி இருப்பான், இந்த மாதிரி இருக்கும். அதே 8 12 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப இதை பண்ணுவான், இந்த ரகசியத்தை ரகசியம் வச்சிருப்பானா, இவன் ரகசியத்தை வைக்க மாட்டான், ரகசியத்தை வெளிப்படுத்துவான், வெளிப்படுத்தி சிக்கிக்குவான், வெளிப்படுத்தினா சிக்கிக்குவான். அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த ரகசியத்தை இந்த கேதுவனுடைய இதுல இருந்து 8 12 வந்துருச்சுன்னு சொன்னா, 6 8 12 வந்துச்சுன்னா ரகசியம் வெளிப்படுத்தினான்னா சிக்கிடுவான். அந்த மாதிரி ஆயிடும். அதுவே வந்து நெகட்டிவா மாறிடும். அது அப்ப அந்த மாதிரி ரகசியம் என்று சொன்னாலே அது கேது என்று சொல்லலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 12 பாவம் இருக்கு இல்லையா, இந்த 12 பாவத்துல உப அதிபதியாக கேது பெரும்பாலும் வராது, பெரும்பாலும் வராது. நம்ம இந்த கேதுவை பத்தி இன்னைக்கு பாக்குறோம். இந்த உப அதிபதியாக வந்து 12 பாவத்துல ஏதாவது பாவத்தை அது தேர்ந்தெடுத்து அதுல வந்து இந்த தொடர்பு வரும்போதுதான் ரொம்ப பாதிப்பு இருக்கும். நான் நிறைய கிட்டத்தட்ட நான் இப்ப இந்த இந்த சிஸ்டத்துல ஒரு 700 ஜாதகம் 750 ஜாதகம் பார்த்துட்டேன். கேது வந்து எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இடத்தை தான் பிடிச்சிருக்குமே தவிர அதிகமாக வராது. பொதுவா அந்த கேது செவ்வாய் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த பாவங்களை சொந்த பாவங்களை தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடியது ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த 2 கிரகமும் 7 வருஷத்துல முடிஞ்சிடும். அதனுடைய திசை காலங்கள் வந்து 7. இதுக்கு அடுத்து சந்திரன் வந்து 10. அப்ப அதுக்கு மேல போயிட்டீங்கன்னா அந்த சூரியன்கிறது 6. இந்த இவைங்க தான் பெரும்பாலும் இந்த 12 பாவத்தை எது ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் அப்படிங்கன்னா புதன், குரு, சனி, ராகு இதுதான். ஏன்னா இதெல்லாம் 16 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் அப்புறம் சுக்கிரன் 20 வருஷம். இந்த 5 கிரகங்கள் தான் நிறைய இடங்களை என்ன இருக்கும், அது பாவங்களை அது வச்சிருக்கோம். மற்றதெல்லாம் வந்து கம்மியா தான் வச்சிருக்கோம். ஆனா திசாபுத்தியா வரும். ஆனா திசாபுத்தியா வந்தாலும் இந்த திசாபுத்தியெல்லாம் என்ன இருக்கும், டக்கு டக்குன்னு ஓடி போயிடும். இப்ப சுக்கிரன் வந்து ஒரு இடத்த பிடிச்சி அது மோசமா இருந்து திசை நடத்துச்சுன்னா 20 வருஷம் அந்த கடுமையான பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதே சமயத்துல இப்ப கேதுவோ செவ்வாயோ ஒரு கெட்டது அப்படின்னா 7 வருஷத்துல அந்த கெட்ட இது முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து மாற்றங்கள் வந்துடும் இல்லையா. அப்ப சில பேருக்கு இந்த பெரும்பாலான இந்த பெரிய திசைகள்லாம் வாழ்க்கையில் வரும். இப்போ ஒருத்தர் செவ்வாய் திசையில பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் திசையில பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம். அவர் பிறக்கும் போது செவ்வாய் திசை இருப்பு ஒரு 3 வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கும். அது முடிச்ச உடனே அவர் என்ன பண்ணிடுவார், ராகு திசை ஆரம்பிச்சிடும். ராகு திசை எவ்வளவு நாளைக்கு போகும், 18 வருஷம் போகும். ராகு திசை முடிஞ்ச உடனே அடுத்து என்ன, அவருக்கு குரு திசை ஆரம்பிச்சிடும், 16 வருஷம் போகும். அந்த குரு திசை முடிஞ்ச உடனே சனி திசை அது ஒரு 19 வருஷம் போகும். அது முடிஞ்ச உடனே புதன் திசை அது ஒரு 17 வருஷம் போகும். அப்ப பாருங்க, இந்த 4 திசையிலேயே அவர் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்ப நடக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு லாங் பீரியடா நடக்கக்கூடிய மாதிரி வரக்கூடியதாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகமும் நிறைய இந்த 12 பாவத்துக்கு சொந்த, அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் சொந்தமா இந்த 4 கிரகம் நிறைய இடத்துல வரும். அப்ப இது நிறைய இடத்துல வந்து இந்த திசையும் வந்து இந்த 4 கிரகமும் 8 12 தொடர்பு இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை தாங்க நம்ம பார்க்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 8 12 6 8 12 மோசமான ஒரு இடத்த வந்து ஒரு கிரகம் பிடிச்சி வச்சிருக்கோம். இப்போ அது எதுன்னு ஏதாவது ஒரு பெரிய ஒரு இதுன்னே வச்சுக்குவோமே,
லாங்கா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 94 வயசுல தான் அந்த திசை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிப்போம். அப்ப அதையும் அதுதான் கெட்டதுலயும் ஒரு நல்லது. அப்ப அந்த கெட்டது திசையோ அந்த திசை சரியான ஒரு 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னோம்னா அவ்வளவு பாதிப்பா இருக்கும். 15 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள வந்துச்சுன்னா பாதிப்பா இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் பார்த்துத்தான் நம்ம ஒரு ஜாதகரை முடிவுக்கு வரணுமே தவிர எல்லா வகையிலையும் நம்ம வந்து ஒரு பார்வையில பார்க்கணும். சரி, இப்ப ரகசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சிதைத்தல், துண்டித்தல், அறு அறுக்கிறது, உடைக்கிறது, இது எல்லாமே இந்த கேதுவனுடைய இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் சிறிதாக்குதல் அப்படின்னு எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் சிறிதாக்குதல் என்று சொல்வது அல்லது துண்டித்தல். துண்டித்தல்னு சொன்னாலும் இப்ப ஒரு இதை 2ஆ துண்டு பண்ணோம்னா சின்னதாயிருது இல்லையா? அப்ப இந்த வேலையை பண்றது எல்லாமே கேதுதான் பண்ணுகிறது. இந்த சிதைத்தல் பண்றதுனால இந்த அபார்ஷன் நடக்கக்கூடியதெல்லாம் அந்த கேது கேது மோசமா இருக்குன்னு வச்சுங்க. அப்ப இந்த 5ஆம் பாவத்துக்கு கேது வந்து அங்க 8, 12 இது மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு எந்த குழந்தை உருவாகும், அபார்ஷன் ஆகும், நிக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த இதெல்லாமே இந்த கேதுவை சார்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி துண்டித்தல் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப 7ஆம் பாவம்ங்கிறது திருமணம், கணவன் மனைவின்னு சொல்றோம். 7ஆம் பாவத்துக்கு கேதுவே வந்து அது 6, 8, 12ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. இவங்க கல்யாணம் ஆனா கண்டிப்பா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த துண்டிக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது நம்ம மற்றதை வச்சு பார்க்கணும். அப்ப சுக்கிரனை வச்சு பார்க்கணும், லக்னத்தை வச்சு இதெல்லாம் பார்க்கணும். இருந்தாலும் இந்த 7ஆம் பாவத்துக்கு வந்துச்சுன்னா கணவன் மனைவி துண்டிச்சு விட்டுரும். 3ஆம் பாவத்துல கேது வந்து இதே 6, 8, 12 வந்துச்சுன்னா அவங்க அண்ணன் தம்பிகள் கூட ஒட்டு உறவே இல்லாம துண்டிச்சு போற மாதிரி ஆயிரும். 4ஆம் பாவம்னா அம்மாவை துண்டிக்கக்கூடியதாக இருக்கும். 5ஆம் பாவம்னா குழந்தை, இது இந்த அபார்ஷன் ஆகிறது. இப்போ இந்த மாதிரி துண்டித்தல் இது மாதிரி வேலையெல்லாம் இந்த கேது தான் செய்கிறது. இப்போ நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும். என்ன சார் இது பெரிய ஞானகாரகன்னு ஒரு ஞானத்தை கொடுக்கறதும் வருது, இங்கிட்டு பார்த்தோம்னா எல்லாத்தையும் வெட்டி விட்டு சிதைச்சு அப்படி சின்னதாக்கி ஒருத்தட்ட இருந்து கட் பண்ணி நம்மளை இப்படி கொண்டு போற வேலையும் இதுதான் பார்க்குது அப்படின்னா நமக்கு மைண்டு ஓடும். அப்ப அதாவது இது எல்லாமே கெட்டது, உலகியல் வாழ்க்கைக்கு கெட்டது. ஆனால் இதே ஞானத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருந்து இந்த துண்டித்தல் நடந்துச்சுன்னா ஞானத்துக்காக துண்டித்தலாக இருக்கும். அப்படி துண்டித்தும் போது இந்த 6, 8, 12 வராது, வேற மாதிரி இருக்கும். அது ஞானத்துக்காக துண்டித்தல். அப்ப துண்டித்தலே வந்து கெட்டதுக்காக துண்டித்தலா, நல்லதுக்காக துண்டித்தலா? இப்ப என்ன பண்றீங்க, இப்ப ஒருத்தட்ட இருந்து துண்டித்து விட்டது அப்படின்னு வச்சுக்கங்க. அப்ப ஒரு ஒரு காலத்துல அவர் ஒரு பெரிய ஒரு கஞ்சா கேஸ்ல போய் மாட்டிட்டாருன்னு வச்சுக்கங்க. நல்ல வேலைப்பா, அவனோட இருந்து நான் கட் பண்ணிட்டேன், இருந்திருந்தா நானும் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப இந்த துண்டித்தல் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து இது ரொம்ப கெட்டதுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி இல்லை, அதுவே நல்ல தொடர்புல இருந்துச்சுன்னா நல்லதுக்காக துண்டித்தல், கெட்ட தொடர்பு இருந்தா கெட்டதுக்காக துண்டித்தல். இதுதான் ஜோதிடம். ஜோதிடத்துல இது நடக்கும். அது கெட்டதா நடக்குமா, நல்லதுக்கு நடக்குமா? அப்ப நல்லதுக்காக இந்த துண்டித்தல் நடக்குதுன்னா நம்ம ஜோதிடத்தை பார்த்து என்ன, இது உங்களுக்கு நல்லதுக்கு தாங்க நடந்திருக்குது, இப்படி இல்லாம இருந்ததுன்னா நீங்க சிக்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்புறமேல் சொல்லுவாரு 10 வருஷம் கழிச்சு, சார் அன்னைக்கே நீங்க சொன்னீங்க சார், இது வந்து நல்லதுக்கு தான் சொன்னீங்க, அவன் போய் மாட்டிட்டான் சார், வசமா மாட்டிட்டான் சார், நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த இந்த குணங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் நடக்கிறது என்பதை நாம் கணிப்பதுதான் ஜோதிடம். சரி, இதே போல இந்த கேது இருக்கிறவங்க எல்லாமே தன்னடக்கத்தோடு இருப்பார்கள். தன்னடக்கம், நீங்க ரகசியம் அப்படிங்கிறது தன்னடக்கம்ங்கிறது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, தன்னடக்கம்ங்கிறது நான் யாரை சொன்னேன், எம்எஸ் விஸ்வநாதான்னு சொன்னேன். அது எல்லாமே நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாமே தன்னிடம் திறமை இருந்தாலும் அது ஏன் இல்லை, அது என்னுடையது இல்லைங்க, அது இறைவன் கொடுத்தது அப்படின்னு அந்த அடக்கத்தோட சொல்லுவாங்க. இது நான் என்னத்த செஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, நான் இதெல்லாமே நானா எழுதினேன், எல்லாமே முன்னோர்கள் கொடுத்தாங்க, அதை எழுதினேன், இது எதுவுமே என்னுடையது அல்ல, அதனால இந்த தத்துவங்களுக்கெல்லாம் காப்பி ரைட் எல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த தன்னடக்கம், இந்த கேது உண்டை இருக்கவங்க யாருமே வந்து அந்த காப்பி ரைட்டு வாங்க மாட்டாங்க.
காப்பிரைட் வாங்க மாட்டாங்க. அப்ப இது காப்பிரைட் வாங்க மாட்டாங்க, ஆனா ரகசியமா வச்சுக்குவாங்க. ஆனா அவன் மற்றவன் என்ன பண்ணுவான், அந்த ராகு என்ன பண்ணுவான், காப்பிரைட் வாங்கி அதை வெளியில விட்டுருவான். அப்ப அதை வச்சு அவன் காசு பார்த்துருவான். ஆனா இந்த தன்னடக்கம் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ரகசியமா இருப்பாங்க, தன்னடக்கமா இருப்பாங்க. வெளியில பிரம்மாண்டமா நான் அப்படின்னு காட்டிக்க மாட்டாங்க. இந்த விசிட்டிங் கார்டுல ஏகப்பட்ட பதவி போட்டிருப்பாங்க, ஏகப்பட்ட படிப்பு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ராகு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேர் மட்டும் போட்டிருப்பாங்க. என்ன செய்ய இதெல்லாம் போடலையா, அதெல்லாம் வேண்டாங்க அப்படிம்பாங்க. அனார்கலி அம்மாவுக்கே தெரியும். சில பேர் பேச வர்றப்ப உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய அந்த இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அப்ப சில பேர் போதுங்க இதை மட்டும் சொல்லுங்க போதுங்கம்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் அதுல அப்படி இருக்கேன், இதுல இப்படி இருக்கேன், இதுல இப்படி இருக்கேன், அது எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் இவங்க குறிச்சு வச்சு அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்ப அவர் ராகுவை சேர்ந்தவராக இருப்பார். போதுங்க பேரை சொல்லுங்க நான் சும்மா இதாங்க அப்படின்னு சொன்னார்னா அவரு கேதுவை சேர்ந்தவராக இருப்பார். சரி, இன்னொன்னு இந்த ரகசியம் என்று சொல்லிட்டோம். சரி, இப்போ இந்த போதைப் பொருள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுவுல வருங்க. அதுல ஈஸியா கிடைக்கக்கூடிய போதைப் பொருள் இதெல்லாமே ராகுவுல வந்துடும். ரகசியமாக கடத்தல் பண்ணி தான் கிடைக்கும். ஒரு சின்ன அளவுல இருந்தா கூட அது பெரிய போதை ஆயிரும் அப்படிங்கிறது தான் கேதுவுல வரும். நீங்க இந்த அபின் கஞ்சா அந்த இந்த கெமிக்கல் எல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, சும்மா சின்ன அளவுல இருந்தா கூட போதை. ஆனா அதெல்லாம் வந்து பப்ளிக்கா கிடைக்காது. ரகசியமா தான் போய் வாங்கணும், கடத்தல தான் வாங்கணும். அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் இது கிடைக்காதது, ரகசியமா வச்சு விற்கக்கூடியது, சிறிய அளவில் இருந்தாலும் பெரிய போதையை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி இதெல்லாமே இது வந்து கேதுவுல வரும். நீங்க பாருங்க, இப்ப அந்த இமயமலையில இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு சாதுக்கள் அப்படி இருக்கிற இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் கஞ்சா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க, யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அதை யூஸ் பண்ணிட்டு தியானத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கெல்லாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த மது பாட்டில் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க அந்த கேதுவை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த ராகுவை இப்ப இந்த ராகு 4, 8, 12, 4, 6, 8 இந்த 6, 8, 12, 4, 8, 12 இப்படி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ளலாம். கேதுவுக்கு வந்து இந்த ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த வகையான இதெல்லாம் அதுல வரும். சரி, இந்த கடத்தல்காரர்கள் அவர்கள் எல்லாமே இந்த இதெல்லாம் வருவாங்க. ஏன்னா அது முழுமை ரகசியமா இருக்கக்கூடியது இல்லையா, அதெல்லாமே கடத்தல்காரர்கள் அப்படிங்கிறது இந்த இதுல கேது வரக்கூடியதாக இருக்கும். இதே போல சதி திட்டம் தீட்டுறது அது எல்லாமே கேது சார்ந்தவர்கள் சதி திட்டம் தீட்டுவார்கள். இதே 8, 12 இருந்தா இவரை சதி திட்டம் தீட்டி இவரை காலி பண்ணிடுவான். இதே இவர் வந்து 2, 4, 10 இவர் சதி திட்டம் தீட்டி அவர் என்ன பண்ணுவார், காசு பார்த்துருவார். அப்படி போகும். அப்ப இதுமே எல்லாமே இந்த ரகசியத்துக்குள்ள வர்றது தானே சதி திட்டம் தீட்டுறது. அதே போல இந்த வெடிகுண்டு பட்டாசு இது எல்லாமே இந்த கேதுவுல வரக்கூடியதாகத்தான் இருக்கும். அதே போல நம்ம போன தடவை சொன்னோம், இந்த பெரிய கல்லு, பெரிய பாறங்கல், இந்த கரணக்கல் இதெல்லாமே இந்த ராகு. இந்த சின்ன ஜல்லிக்கல், காங்கிரீட் போடுற ஜல்லிக்கல், இந்த மாதிரி சின்ன கல் கருங்கல் முழுவதும் கேதுவுல வரக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி இந்த கம்பி வந்து அகலமா இருக்காது, ஒல்லியா இருக்கும், நீண்டு போகும். அப்ப இந்த காங்கிரீட் போடுற கம்பிகள், இந்த நாறு, இந்த பூ கட்டுறதுக்கு நாறு, கயிறு, இந்த மாதிரி ஒல்லியாக நீண்டு இருக்கக்கூடிய இது எல்லாமே இந்த கேதுவனுடைய அம்சமாக இருக்கிறது. இப்போ இந்த ஹார்ட்வேர் முழுவதும் செவ்வாய்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஹார்ட்வேர் எல்லாமே செவ்வாயை சேர்ந்தது. அப்ப அதுல இந்த கேதுவும் அதுல இணைஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப செவ்வாய் இருந்து அது இந்திர நட்சத்திரம், உப நட்சத்திரம், கேதுவும் சனியும் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த கடை தான் அவர் வச்சிருப்பார். இந்த கடை அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கேதுவுக்கு இந்த கம்பி இதெல்லாம் வந்துடுது, மற்ற பொருள்கள் எல்லாமே சனியில வந்துடுது, செவ்வாய் வந்து ஆயுதங்கள்னு வந்துடுது. இது இந்த 3 ஒரு தொடர்புல இருந்து அது 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா இந்த மாதிரி பிசினஸ் வச்சாருன்னா அவருக்கு பிரமாதமா ஓடும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கிறவர் இந்த மாதிரி ஹார்ட்வேர் கடை வைக்கலாமான்னு பாக்குறேன் அப்படின்னா
அருமையா இருக்கு, பண்ணுங்கன்னு சொல்லலாம். இந்த 3 கிரகமும் வீக்கா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த தொழில் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சரி. அப்ப இந்த மாதிரி இன்னொன்னு, இது குறுகியது என்று சொல்றதுனால இந்த குறுகிய பாதை முழுவதுமே இந்த கேதுவை சார்ந்ததாக இருக்கும். இந்த அகலமான இப்ப 60 அடி ரோடுன்னு சொல்றோம், 15 அடி ரோடுன்னு சொல்றோம், 20 அடி ரோடுன்னு சொல்றோம், இன்னும் சில இடத்துல 10 அடி சந்து தான் இருக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாமே கேதுவை சார்ந்தது. ஒருத்தருக்கு வந்து லக்கினமும் 4ஆம் பாவம், இப்ப குறிப்பாக 4ஆம் பாவம், 4ஆம் பாவம் தானே வீடு. 4ஆம் பாவத்துக்கு கேது வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு போற பாதை ரொம்ப குறுகலான பாதை இருக்கும், இல்லாட்டி முட்டுச்சந்தா தான் இருக்கும். நீங்க அப்படியே போய் அந்த ஒரு ஒரு சின்ன குறுக்கு அந்த சந்துக்குள்ள போய் தான் அவர் வீடு இருக்கும். அப்படி வீடு தான் அவர் வாங்குவார். அதே ராகுவா இருந்துச்சுன்னு சொன்னா அவரு மெயின் ரோட்ல வாங்குவார். எத்தனை 40 அடி ரோட்லயே அவருக்கு வீடு இருக்கும். ஆனா இவர் கேது 4ஆம் பாவத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த அந்த 40 அடி ரோட்ல இருந்து உள்ளுக்குள்ள 20 அடிக்கு போய் அதுக்குள்ள ஒரு 10 அடி சந்துக்குள்ள போனா தான் அவர் வீடு இருக்கும். அப்படி முட்டி சந்துக்குள்ள தான் இருப்பார். 4ஆம் பாவம் கேதுவாக இருந்தால் இப்படி இருக்கும், ராகுவாக இருந்தால் அகலமாக இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் சொன்னோன்னே டக்குன்னு அந்த ஜோதிடம் பார்க்க வரவங்க, உங்க வீடு இப்படி ரொம்ப குறுக்கு சந்துக்குள்ள போய் அந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, சார் இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கம்மா? கண்டுபிடிச்சிடலாம். இதுல அவருடைய வீடு எப்படிதான் இருக்கும். அவர் வாடகைக்கு பார்த்தாலும் அப்படி சந்தில தான் அவருக்கு வாடகைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இது எல்லாமே இந்த 4ஆம் பாவத்துல வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். சரி. இந்த அபார்சன் அப்படிங்கிறது ஒண்ணு வர்றதுனால மலட்டுத்தன்மை அப்படிங்கிறதும் கேதுவில் சேரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்னு, இந்த தத்துவம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த தத்துவம் வேதாந்தம் இதெல்லாம் சொல்றோமே, இது எல்லாமே இந்த கேதுவை சார்ந்ததாக இருக்கிறது. இப்ப தத்துவ ஞானி அப்படின்னு சொல்றோம். அந்த தத்துவத்தை எல்லாம் உள்ளடக்கி வச்சிருப்பாரு, அவரு உள்ள வச்சிருப்பாரு. அதை அப்படி ரகசியமா வச்சிருப்பாரு. அது யாருக்கு கொடுக்கணுமோ அங்கதான் கொடுப்பாரு. இப்ப மகரிஷி வந்து தத்துவ ஞானின்னு சொல்றோம். அவரு ரோட்ல மேடை போட்டு அரசியல் பேசுற மாதிரி இவர் தத்துவத்தை எல்லாம் சொல்லலை. அவர் எப்படி சொல்லுவாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை 300 பேர் அங்க வரவாங்க, அங்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த தத்துவத்தை சொல்லுவார். செலக்டடா வர்றவங்களுக்கு தான் சொல்லுவார். இவர் கேதுவனுடைய அம்சம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மகரிஷியினுடைய ஜாதகம் சிம்மலக்கினம் 4ஆம் இடத்தில் கேதுவும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்ப அவருக்கு குரு கேது இணைப்பு அப்படிங்கிறது அந்த பாரம்பரிய இதுலயே இருக்கு. இன்னும் இந்த இதுக்குள்ள போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் அந்த கேதுவனுடைய அந்த அமைப்பை வந்து இன்னும் நல்லா பார்க்க முடியும். அப்ப அந்த கேதுவை சார்ந்து இருக்கிறவங்க இந்த வேதாந்தம் தத்துவம் இது எல்லாத்தையும் தனக்குள்ள எல்லாத்தையும் உள்ள வாங்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கலாம். சரி. அதே போல இந்த மாந்திரீகம் அப்படிங்கிறதும் இதுதான். இது எல்லாமே ரகசியமா செய்யக்கூடியது இல்லையா, மாந்திரீகம் செய்யறது எல்லாமே. ஆனால கேதுவில் தான் மாந்திரீகம்ங்கிறது வருது. அதே மாதிரி இந்த உடலில் தோன்றக்கூடிய புண் ரணங்கள் நாள்பட்ட நோய் இது எல்லாமே கேதுவில் வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று ரகசியம்னு சொல்றதுனால ரகசிய நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பால்வனை நோய்கள் நம்ம ரகசியமான நோய் அப்படின்னு சில அதாவது இந்த புண்ணு அப்படின்னு சொல்றதுல வெட்டுக்காயம் அப்படிங்கிறது கேதுவில் வரும். ஒரு காயம் வந்துடும், ஆனால் அந்த காயம் அதோட வடுவா மாறி அது தழும்பாக அவங்க காலம் முழுவதும் இருக்கும். அது வந்து இந்த கேதுவை சார்ந்ததாக இருக்கும். ஒருத்தருக்கு லக்கினத்துல கேது இருந்து லக்கினாதிபதியாக கேது இருந்தால் அவருக்கு முகத்துல எங்கனையாவது ஒரு வெட்டுக்காயம் இருக்கும். இப்ப நம்ம அந்த 12 பாவமும் தலையில ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் வருது இல்லையா, அதுல எந்த பாவத்துக்கு கேது வந்திருந்தாலும் அந்த பாவத்தில் அந்த இடத்தில் அவருக்கு ஏதோ ஒரு வெட்டுக்காயம் வந்து அது புண்ணாகி ஆறி போய் அதுல அந்த தழும்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அந்த எந்த பாவத்துக்கு கேது வந்திருக்கோ அதை வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இது மாதிரி தழும்பு இருக்காங்க வெட்டுக்காயம் இருக்கான்னு சொல்லிடுவாங்க. சரி. அதே போல இந்த தாய் வழி மூதாதையர் ஃபுல்லா கேது, நம்ம ஏற்கனவே சொன்னோம். தந்தை வழி மூதாதையர் ஃபுல்லா ராகு, தாய் வழி மூதாதையர் ஃபுல்லா கேது. இது நமக்கு எப்படி உதவும் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்குறோம், 8 12 நிறைய இருக்கு. சரி, உங்களுக்கு மூதாதையர் முன்னோர்களிடமிருந்து இருக்க சங்கீத கர்ம வினை நிறைய உங்களுக்கு வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப நிறைய பேருக்கு 8 வருதுன்னு சொல்றேன்.
அப்ப முன்னோர்கள் வந்து வெறும் ஆறாம் பாவமாக சுயநலமாக வாழ்ந்திருந்த ஆறாம் பாவம்னா சுயநலம், சுயநலமாவே சொத்து சேர்க்கறது, இப்படியே தான் வெற்றி பெறணும், அடுத்தவனை அழிச்சு வெற்றி பெறணும் அப்படிங்கிற இது மாதிரி வாழ்றவங்க எல்லாமே எட்டாம் பாவம் 8 வந்து நிறைய வந்துருதுன்னு சொல்றோம். இது தாய் வழியில அதிகமா இருந்து வந்த இதனால பாதிப்பா, தந்தை வழியில இருந்து பாதிப்பா இப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல இந்த ராகு வந்து 6, 8, 12 இது மாதிரி தொடர்புல இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப இப்ப கேது வந்து ஒற்றைப்படையா இருக்குன்னு வச்சுங்க. 3, 7, 11, 1, 5, 7, 11 இப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க கேது. அப்ப இந்த ராகு தான் இருக்கு. அப்ப இவங்க அப்பாவுடைய அப்பா, தாத்தா இவங்க வகையில இருந்து வரக்கூடிய சஞ்சித கர்மம் தான் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே கேது உள்ள அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, தாய் வழியில வந்த சஞ்சித கர்மம் தான் இங்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இப்படின்னு நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம். இப்ப இதுல இதை மட்டும் வச்சு இல்ல, இந்த ராகுவும் இருந்து 9ஆம் பாவமும் அப்படி இருக்கு, 8, 12 இருக்கு, 6, 8, 12 இருக்கு, சூரியனும் 6, 8, 12 இருக்கு இப்படின்னு வச்சா கன்ஃபார்மா சொல்லலாம். சூரியன்கிறது அப்பா, 9ஆம் பாவங்கிறது அப்பா, ராகுங்கிறது அப்பாவனுடைய மூதாதையர். இது எல்லாமே அங்க பிரச்சனையா இருந்துச்சுன்னா இவங்க அப்பாவனுடைய சந்ததியின் வழியாகத்தான் உங்களுக்கு சஞ்சித கர்மம் உங்களை ரொம்ப தாக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே அம்மாவுக்குன்னு சொன்னோம்னா சந்திரன் 4ஆம் பாவம் அண்டு கேது, இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்ப இது மூதாதையர் ஒட்டுமொத்தத்துக்கும் வரும்போது கேதுன்னு சொல்றோம். ஆனா இந்த மூதாதையர் பாட்டி தாத்தான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த பாட்டி தாத்தாவை மட்டும் பார்க்கும்போது எப்படி ஆகும்னா, நீங்க பாட்டின்னு பார்த்தீங்கன்னா கேது, தாத்தான்னு பார்த்தா ராகு. இது அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா 2 தாத்தாவுமே இது இண்டிவிஜுவலா ஒரு தாத்தாவை மட்டும் பார்க்கறதுன்னா ராகுல பார்க்கணும். இண்டிவிஜுவலா பாட்டியை மட்டும் பார்க்கறதுன்னா கேதுவை பார்க்க வேண்டும். ஆனால் நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிற நமக்கு 7 தலைமுறையினுடைய பதிவெல்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த எந்த தலைமுறை அப்படின்னு நம்ம மொத்தமா பார்க்கணும்னா ராகுவை வைத்து அப்பாவுனுடைய முன்னோர்கள் தலைமுறை என்று பார்க்க வேண்டும், கேதுவை வைத்து அம்மாவனுடைய தலைமுறை பார்க்க வேண்டும். பெரும்பாலும் இந்த கேதுல வந்து அப்படி இந்த 6, 8, 12 வர்றதுங்கிறதெல்லாம் நான் பார்த்த ஜாதகங்கள்ல அவ்வளவு அதிகமாக நான் கேதுவுல பார்க்கல. ஏன்னு கேட்டா அம்மா வகையில வரக்கூடிய சொத்தெல்லாம் யாரும் வாங்குறது இல்லை. இந்த அப்பா வகையில சொத்து எல்லாமே வந்திருக்கும். அதுல கொஞ்சம் நிறைய இது மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கு, கேதுல நம்ம பார்த்ததில்லை. அதனால நீங்க பாருங்க, இந்த ஆர்கன் சார்ந்த கேன்சர் இன்னைக்கு அதிகம். இந்த பிளட் கேன்சருங்கிறது ரொம்ப ரேர். இந்த அதாவது இந்த கேது சார்ந்த கேன்சர் ரொம்ப ரேரா இருக்கும். இந்த ராகு சார்ந்தது வந்து நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த கேது நுணுகியது அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த கேதுவும் சனியும் குருவும் சூரியனும் புதனும் சந்திரனும் 2019 டிசம்பர் மாதம் ஒன்றாக சேர்ந்ததினால் ஒரு நுண்ணிய கிருமியின் மூலமாக உலகமே என்னாச்சு, ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளானது கொரோனா அப்படிங்கிறது. இதுக்கு காரணம் இந்த கேதுவோடு இவைகளெல்லாம் இணைந்ததுதான் காரணம். அப்ப அந்த அந்த நேரத்துல கேதுவோடு சனியும் இணைந்தது, குருவும் இணைந்தது, பெரிய கிரகங்கள் எல்லாமே இணைந்தது. இப்ப இந்த சனியும் ராகுவும் சூரியனும் புதனும் சுக்கிரனும் சந்திரனும் எல்லாமே இப்ப இந்த மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள இணைய போகுது. மார்ச் டு ஏப்ரல்ல இணைய போகுது. அப்ப இதுல குரு இல்லை, குரு மட்டும் வெளியில போயிடுச்சு. குருவும் செவ்வாயும் இல்லை, மற்ற எல்லா கிரகங்களும் இணைய போகிறது. அதனால இந்த மார்ச் மாசத்துல இருந்து ஒரு ஏதாவது ஒரு வகையில இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும்னு நம்ம கணிக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த தீ கூட அதனுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்று பார்க்கலாம். அதோட இந்த உலகம் முழுவதும் இப்ப நிறைய நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே ஒரு குழப்பங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அது இந்த மார்ச் ஏப்ரல்ல என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்து இந்த கேதுவனுடைய தெய்வம் எது என்று பார்த்தால் விநாயகர். விநாயகர் தான் கேதுவனுடைய தெய்வம். அதனுடைய கல் என்னன்னு சொன்னோம்னா வைடூரியம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். கேது நல்லா இருந்தால் தான் வைடூரியம் போடணும்.
கேது கெட்டதா இருந்தா போடக்கூடாது. சரி. இதனுடைய தானியம் என்கிறது கொள்ளு. இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி? கொள்ளு சாப்பிடுறது யாருக்கு? கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. அப்ப குண்டா இருக்கிறவன் ஒல்லியாகணும்னா கொள்ளு அப்படின்னு சொல்றோம். இப்ப இது எல்லாத்தையுமே சுருக்கிறதா இருக்கிறா கேது. அப்ப கேதுவுக்கு எந்த தானியம்? கொள்ளு. எல்லாமே ஒன்னாதான் வருது பாருங்க. உலோகம் துத்தநாகம். துத்தநாகங்கிறது பாய்சன். அப்ப அதுதான் இதுக்கு உலோகமாக வருகிறது. திசை வடமேற்கு திசையாக வருகிறது. நிறம் கருஞ்சிவப்பு என்று சொல்லுகிறார்கள். சரி. அப்ப ஒட்டுமொத்தமா கேது நன்றாக இருந்தால் அவர் ரகசியமாக அவருடைய வாழ்க்கை வளர்ச்சியாக இருக்கும். அவரு வளர்றதே தெரியாது. ஆனா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா ரொம்ப பெரிய நிலைக்கு போயிருப்பார். அவருடைய வளர்ச்சி ரகசியமா இருக்கும். அவரு வீடு வாங்கியிருப்பாரு, ஒரு காம்ப்ளெக்ஸ் வாங்கியிருப்பாரு. எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. வாங்கினதே தெரியாது. அப்படி இருப்பார். அதே சமயத்துல ராகுவா இருந்துச்சுன்னா, ஒரு ஏதாவது ஒண்ணு வாங்கினோடனே அதை அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு அப்படியே பிரபல்யப்படுத்தி இதெல்லாம் பண்ணக்கூடியவராக இருப்பார். இதே 6ஆம் பாவத்துல கேது வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவர் கடன் வாங்கி இருக்கிறதே வெளியே தெரியாது. ரகசியமா தான் இருக்கும். கடன் வாங்கி இருக்கிறது ரகசியமா தான் இருக்கும். ரகசியமான நோய்கள் தான் வரும். இது இந்த கேதுங்கிறது எல்லாத்தையுமே ரகசியமாக இருந்து அவர்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அது நல்லபடியாக இருந்தால் அந்த ரகசியம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒற்றைப்படையாக இருந்தால் அவர் ரகசியமாக இருந்து ஞானம் என்ற நிலைக்கு போகலாம். அதே 2 4 6 10 சொன்ன இந்த ரகசியமாக இருந்து அவர் வளர்ச்சி, வாழ்க்கை வளர்ச்சி, புற வாழ்க்கை வளர்ச்சி பெறுவார். அதே சமயத்துல இந்த 8 12 அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா அதனால அவர் துன்பப்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில கேது என்பதை பற்றிய ஒரு தன்மைகளை நாம் இதுவரை விரிவாக பார்த்திருக்கிறோம். ஆக நாம் 9 கோள்களினுடைய 9 கிரகங்களினுடைய தன்மைகளை நாம் பார்த்து விட்டோம். இது எல்லாத்தையும் நீங்க குறிச்சு வச்சிருப்பீங்க. அதை இல்லாட்டி இதை நம்ம இதுல யூடியூப்ல தமிழ் ஆனந்தத்துக்குள்ள போயிருந்தீங்கன்னா ஜோதிடம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரிசையா வரும். அதை திரும்பவும் ஒரு தடவை அப்படியே கேட்டுட்டு அதை நீங்க மனசுக்குள்ள உள்வாங்கி வச்சுக்கங்க. நம்ம அடுத்து என்ன பார்ப்போம்? பாவகாரகங்கள் பார்ப்போம். நம்ம அடுத்த வாரத்திலேருந்து லக்கின பாவத்தில் ஆரம்பித்து ஒரு 12 பாவங்களையும் நம்ம பார்ப்போம். அது எப்படின்னு பார்ப்போம். லக்கின பாவம்லாம் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அதுவே வந்துடும். எல்லா பாவத்துலேயும் முக்கியமான தன்மைகள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது இந்த அதில் என்ன கிரகம் வந்துச்சுன்னா எப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அங்கனங்கன ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பேசி பேசி போகிறதுனால எப்படினாலும் 12 ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு வாரம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.